சிபிசிஇ பாடத்திட்டத்தில் நாடார் சமுதாயத்தின் வரலாற்று பிழையை திருத்திட்ட துணை நின்ற தலைவர்களுக்கு பாராட்டு விழாவில் ஐயா அவர்களே, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களே, அரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, பெருமைக்குரிய நாடார் சமூகத்தினுடைய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை ஈட்டியதற்காக மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் ஒரு போராளியாக இருக்க விரும்புகிறேன். பாராட்டு என்பது ஒருபோதும் எனக்கு இருக்கக்கூடாது என்று சொல்வார். நான் அறிந்த வகையில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நடத்தக்கூடிய இரண்டாவது பாராட்டு விழா இந்த விழாவாக நான் பார்க்கிறேன். இதற்கு முன்பு உயர்கல்வியில் 27% இடஒதுக்கீட்டை இந்தியாவிற்கு பெற்று தந்ததற்காக வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையின் சார்பில் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பாராட்டு நடத்தினோம். இன்றைக்கு ஒரு பெருமைக்குரிய சமுதாயத்தினுடைய இழிவான கருத்துக்களை நீக்குவதற்காக முதலில் அதை கண்டறிந்து குரல் கொடுத்து அதை அந்த பாடத்திட்டத்திலிருந்து நீக்கியதற்காக இந்த பாராட்டு விழாவை நீங்கள் எல்லாம் நடத்துவது உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டில் நாடார் சமுதாயத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ சிறப்புகளை சொல்ல முடியும். அதிகம் தொழில் நிறுவனங்களை வைத்திருக்கக்கூடிய சமுதாயம் இந்த நாடார் சமுதாயம். அதிக கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் இந்த நாடார் சமுதாயம். அதிக சமுதாயத்திற்கான இதழ்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் நாடார் சமுதாயம். அதிகமாக இந்த அரசாங்கத்திற்கு வரி செலுத்தக்கூடிய சமுதாயம் நாடார் சமுதாயம். கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இந்த மண்ணிலே உதித்தாலும் கூட கர்ம வீரர் காமராசருக்கு இணையானவர்கள் இந்தியாவில் இல்லை என்று சொல்லக்கூடிய பெருமை மிக்கவர்கள் பிறந்த இந்த சமுதாயம். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் உள்ளே நுழைய முடியாது இருந்த ஒரு காலம். ஆனால் இன்றைக்கு அந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் இன்றைக்கு நாடார் சமுதாயத்தினுடைய வசத்திலே இருக்கிறது என்று சொன்னால், இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியை, இந்த சமூகத்தினுடைய பெருமையை நாம் என்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்க முடியும். எல்லோரும் இங்கே பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், இந்த வழக்கை போட்டதற்காக வழக்கறிஞர் பாலுவிற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். எய்தவன் இருக்க அம்பை நோகுவான் என்று ஒரு பழமொழி தமிழகத்தில் சொல்லுவார்கள். இந்த வழக்கை போட சொன்னதே மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அவருக்குத்தான் அத்தனை நன்றியும் செல்ல வேண்டும். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்கே சொன்னார், தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்று சொன்ன வழக்கு மருத்துவர் ஐயா அவர்களால் சொல்லி போடப்பட்ட வழக்கு. தமிழ்நாடு தேர்வாணையத்தில் 11 உறுப்பினர்களை நீக்க வேண்டும் என்று போடப்பட்ட வழக்கு மருத்துவர் ஐயா அவர்களால் சொல்லி போடப்பட்ட வழக்கு. உங்களுக்கெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்களை மருத்துவராக நீங்கள் பார்த்திருப்பீர்கள், போராளியாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் நான் ஒரு வழக்கறிஞராக சொல்லுகிறேன், மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு மூத்த வழக்கறிஞர். என்னை போன்ற வழக்கறிஞர்களுக்கு இந்த வழக்கை இப்படி போடு, இந்த சட்டத்தை இதற்கு பயன்படுத்து, நீதிமன்றம் சொல், உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கையை கொடுத்து நீதிமன்றத்திற்கு அனுப்பக்கூடிய மிகச்சிறந்த இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு மாமனிதருக்கு இந்த பாராட்டு விழா இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் ஒரு செய்தியை நினைவிலே கொண்டீர்கள் என்று சொன்னால் இன்னும் பல பெருமைகளை, சிறப்புகளை நாம் நிச்சயமாக பெற முடியும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எங்கள் அன்பிற்குரிய சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள், வாருங்கள் எல்லோரும் இணைந்து தமிழகத்தினுடைய பெருமையை காப்பாற்றுவோம், தமிழகத்தை உயர்த்துவோம் என்று சொன்னார்கள். இந்த சமூகத்திற்கென்று ஒரு வங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கும் சிறப்புக்குரிய இந்த சமூகம், அந்த வங்கியை மீட்க வேண்டும் என்று இந்த சமூகம் ஒன்றிணைந்து போராடி கொண்டிருந்த வேளையில் அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய, அதை செய்து முடிக்கக்கூடிய இடத்தில் திமுகவும் அதிமுகவும் இருந்தாலும் கூட அவர்கள் அதற்கு உறுதுணையாக இல்லை. அந்த நேரத்தில்
பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டினுடைய ஆட்சி கட்டிலில் இருந்தது என்று சொன்னால் தங்க தாம்பாளத்தில் அந்த வெற்றியை, அந்த அங்கீகாரத்தை இந்த சமூகத்திற்கு பெற்று தந்திருக்கும். எனவேதான் சொல்லுகிறேன், ஒரு நல்ல எதிர்காலத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் வாருங்கள், எல்லோரும் ஒன்று சேர்வோம். இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை கடந்து இந்த நாட்டை, இந்த தமிழகத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரே ஒரு இலக்கோடு, ஒற்றை இலக்கோடு நாம் எல்லோரும் ஒன்று சேர்வோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்வு காண்போம். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பேசுகின்ற பொழுது, ஒரு நபர் இங்கே பேசியதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, அவர் நாடாளுமன்றத்தில் மருத்துவ பல்கலைக்கழகம், பல்கலைக்களஞ்சியம் என்று சொன்னார் சோம்நாத் சட்டர்ஜி அவர்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தன்னுடைய உள்ளங்கையிலே வைத்துக் கொண்டு அதற்கு என்ன தீர்வு என்று சொல்லக்கூடிய, தமிழ்நாட்டில் நெஞ்சுறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அன்புமணி ராமதாஸ் ஒருவர் மட்டும்தான் என்பதை இந்த மேடையிலும் அவர் நிரூபித்திருக்கிறார் என்று சொல்லி நன்றியோடு இந்த விழாவை நடத்திய உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய சேவை என்றைக்கும் தொடர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இதே போன்ற வீடியோக்களை பார்க்க எஸ் வெப் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.